ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்க்கலாம். சிம்கோ வேலூர்ல இருந்து இதுல மொத்தம் 4 டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு டோட்டலா நமக்கு 52 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது கேஸ்ட் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி ஜெனரலுக்கு 22ம், ஓபிசிக்கு 15ம், எஸ்சிக்கு 7ம், எஸ்டிக்கு 4ம், இடபிள்யூஎஸ்க்கு 4ம் டோட்டலா நமக்கு 52 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட் பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ஜெனரல் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா மினிமம் 22 ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் 36 ஏஜுக்குள்ள நீங்க இருக்கணும். இதே ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 22 ஏஜ்ல இருந்து 39 ஏஜுக்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 22 ஏஜ்ல இருந்து 41 ஏஜுக்குள்ள இருக்கணும். இதே நீங்க கிளர்க் ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ஜெனரல் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஏஜ்ல இருந்து 30 ஏஜுக்குள்ள இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 21 ஏஜ்ல இருந்து 33 ஏஜுக்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 21 ஏஜ்ல இருந்து 35 ஏஜுக்குள்ள இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங், அதுக்கு எத்தனை வேகன்சி இருக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் பே ஸ்கேல் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. டோட்டலா இந்த ஜாப் வேகன்சில நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க் அண்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங், இந்த 4 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 12 வேகன்சியும், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20 வேகன்சியும், கிளர்க்கு 10 வேகன்சியும், ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 10 வேகன்சியும், டோட்டலா நமக்கு 52 வேகன்சி இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு போஸ்டிங் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி வித் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்க கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க எனி டிகிரி ஆர் டிப்ளமோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதே நீங்க கிளர்க் போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 12th பாஸ் ஆர் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா 10th ஐஐடி 12th நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் salary 7200 ல இருந்து 28200 குள்ள இருக்கும். கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு உங்களுக்கு 6200 ல இருந்து 26200 குள்ள இருக்கும். கிளர்க்கு உங்களுக்கு 5200 ல இருந்து 20200 குள்ள இருக்கும். ஆபீஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு 5200 ல இருந்து 20200 குள்ள இருக்கும். பட் இந்த ஜாப்ல ஸ்டார்டிங்ல ப்ரொபேஷன் பீரியட்னு உங்களுக்கு 1 இயர் வச்சிருக்காங்க. இந்த 1 இயர் பீரியட்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு சேலரியா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 14000, கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த கிளர்க்கு 12000, ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 10500 தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ல உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் 30 மார்க்ஸும், மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 25 மார்க்ஸ்க்கும், சயின்ஸ் 25 மார்க்குக்கும், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு 20 மார்க்ஸ்க்கும், டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு 1 hour 30 minutes உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸை மட்டும் தான் இவங்க பர்மனன்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஜெனரல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க 500 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க 250 பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ற ப்ரொசீஜர் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்க நியர்பைல இருக்க இந்தியன் பேங்க் ஆர் ஆக்சிஸ் பேங்க் போயிட்டு கேஷ் டெபாசிட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்க கம்யூனிட்டிக்கு மென்ஷன் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுல கொடுத்திருக்க இந்தியன் பேங்க் ஆர் ஆக்சிஸ் பேங்க் நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்க ஒரிஜினல் ரெசிப்ட் வாங்கிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் உங்களோட வெப்சைட்ல போயிட்டு இந்த ஜாபுக்குள்ள அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி இந்த ஒரிஜினல் ரெசிப்ட் பிளஸ் இதுல உங்க மென்ஷன் பண்ணியிருக்க சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி இதுல கொடுத்திருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்குள்ள ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் எங்க கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட ஃபுல் லிங்க் அண்ட் அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.